ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் அல்ட்ராசோனிக் சென்சாரில் இருக்கக்கூடிய 4 பின் என்னெல்லாம் அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் நம்ம யூஸ் பண்ணுறது HCSRO4. ஸோ இந்த மாடியூல் தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நமக்கு ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரிகர் பின் வழியாக நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், ஷார்ட்ஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரிகர் பின் வழியாக நமக்கு ஒரு பல்ஸ் கொடுக்கும் போது இதோட டிரான்ஸ்மிட்டர் செக்டர் என்ன பண்ணுன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சிக்னலை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சிக்னல் வந்து சென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை ரீச் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி எக்கோ சிக்னலாக இந்த ரிசீவரில் வந்து ரீச் ஆயிரும். ஸோ தட் இது வழியாக நமக்கு என்ன ஃபைன் பண்ணிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை ஃபைன் பண்ண முடியும் யூசிங் திஸ் மாடியூல். அதோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிவைடட் பை 2. டிவைடட் பை 2 எதுக்குன்னா ஜஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங்னால. தேங்க்யூ.